கன்னிராசி அன்பர்களுக்கான 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு இந்த 2026 உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது? நல்லா தான் இருக்குங்க. கன்னிராசிக்கு என்ன குறைத்தல்? எல்லா விதமான சகல விஷயங்களும் நல்லா இருக்கும். கன்னிராசி பார்த்தீங்கன்னா, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா, எப்பவும் இளமையாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எப்பவுமே பார்த்தா, "இவ்வளோ வயசாயிருச்சா?" அப்படின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு நல்ல ஒரு இளமையான தோற்றத்தோட இருக்கிறவங்க இந்த கன்னிராசிக்காரவங்க தான். எப்பவும் சிரித்த முகமாவும் இருப்பாங்க. சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கிறவங்க. ஒரு புத்திசாலி, அறிவு கூர்மை எல்லாமே இந்த கன்னிராசிக்கு உண்டு அப்படிங்கிறது தான். விவேகம், ஒரு ஸ்மார்ட் ஒர்க் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் செய்யக்கூடிய வேலைய 1 மணி நேரத்தில வேலை செஞ்சுட்டு, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டு, தட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, நேரா சனி பகவான் பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக சனி பகவான் பார்க்கறதுனால, கொஞ்சம் வந்து உடல் நலத்தில உங்க உடல் நலத்தில கொஞ்சம் நீங்க அக்கறை பண்றது நல்லது அப்படின்னா, சனியோட நேரடி பார்வையில நீங்க இருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து ஒரு டயர்டு, ஒரு சோர்வு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதெல்லாம் நீங்க போக்கணும்னா, விடிய காலையில நீங்க வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த சோர்வுகள்லாம் நீங்கி மறுபடியும் சுறுசுறுப்பாயிருவீங்க. உங்களுடைய இயல்புக்கு நீங்க வந்துருவீங்க அப்படிங்கிறது தான். இந்த ஷேர் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசிக்காரவங்க இந்த வருடம் புதிய முதலீடு போடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஷேர் மார்க்கெட்ல ஆல்ரெடி இருக்கிறவங்க அதை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஆனா ஒரு ஆசையோ, ஒரு ஒரு பேராசை இந்த மாரியான ஒரு விஷயங்கள் ஒருத்தர் சொல்லிட்டாங்க, ஒரு நண்பர்கள் சொல்லிட்டாங்க. இதன் மூலமாக இது அதிகமா வரும், வருமாய் வரும் அப்படின்னு ஒரு அதிகப்படியான ஒரு எதிர்பார்ப்புகளோட நீங்க புதிய முதலீடு போட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு பொருள் இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துரும். அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாழ்க்கை துணை வழி அப்படிங்கும்போது கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவருக்கொருவர் உட்கார்ந்து பேசுங்க. விட்டு கொடுத்து போறது, பேசி அவங்களுடைய பிரச்சனைகள் நீங்களே தீர்த்துக்கணும். புதிய நபர்களோட தலையீடோ, ஒரு புதியசா ஒரு 3வது நபர்கிட்ட போய் நம்மளுடைய விஷயத்த சொல்றதோ, குடும்ப விஷயத்துல பகிர வேண்டாம் அப்படிங்கிறது தான். உங்களுடைய குடும்ப விஷயங்கள நீங்களே உட்கார்ந்து பேசிக்கோங்க. சிறு சிறு வாக்குவாதங்கள், சிறு சிறு மன சங்கடங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக வரும். அதெல்லாம் நினச்சு நீங்கள் பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, குரு பகவானோட பார்வையும் வந்துரும் அப்படிங்கும்போது, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களும் நடக்கும். குடும்பத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது மிக சிறந்த நல்ல பலனை கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருந்து என்ன பண்ணுவார்? உங்களுடைய தூக்கத்தை கெடுத்துருவார். அப்போ நீங்கள் ரெஸ்ட் அந்த ஓய்வு அப்படிங்கிறது நைட் டியூட்டி பார்க்கறது, நைட்டு வேலை பார்க்கறது, நைட்டு உட்காந்து படிக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது. அப்போ இரவு நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் கெடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ஒரு தியானம் தியானத்தை முடிச்சுட்டு ஒரு தியானம் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அமைதியாக ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு தூங்க ஆரம்பிங்க. நல்ல ஒரு தூக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓய்வு கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். அதே போல் சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் நீங்கள் கடுமையாக வந்து ஒரு கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது தான். பயணங்கள் போதும் நீங்கள் பாதுகாப்பாக இருங்க. மாணவர்கள் இந்த வருடம் நீங்கள் கடுமையாக உழைக்கக்கூடிய மாதம். கடுமையாக உழைத்தால் மட்டுமே நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வெளியூர், வெளி மாநிலம் சென்று நீங்கள் படிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு வந்து விஷயம் நடந்துடும். அதனால் ஹாஸ்டல் போய் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிற இருப்பிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அப்படிங்கிறது தான். தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய புதிய மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். புது விஷயங்கள் கிடைக்கும். இந்த வருடம் தனவரவு, பொருளாதார முன்னேற்றம் இது எல்லாமே கண்டிப்பாக ஆஃப்டர் ஜூனில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் 11ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உச்சம் பெற்று இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னா, நல்ல லாபத்தை எப்போ கொடுக்கும் அப்படின்னா ஆஃப்டர் ஜூன் தான் உங்களுக்கு கொடுக்கும். அதாவது இந்த வருடத்தோட ஜூனுக்கு அப்புறம் குரு பகவான் கடகத்துக்கு வந்து உச்சமாகும் போது உங்களுக்கு எதிர்பார்த்த உங்கள் கடன் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு வசூலாகாமல் இருக்குது, இந்த பணம்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஆஃப்டர் ஜூனில் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் புதிய தொழில் தொடங்கும் போதும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும், பேராசைப்படக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மீண்டும் சொல்லிக்கிறோம். கன்னிராசி அன்பர்களுக்கு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, சாஸ்தா வழிபாடு, ஐயப்பன் கோயிலுக்கு செல்றது, ஐயப்பன் பக்தர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறது, அல்லது சனிக்கிழமை சனிக்கிழமை காவல் தெய்வ வழிபாடு செய்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து மிக சிறந்த நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் அஸ்த நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, காயத்ரி தேவி தினமும் வந்து காயத்ரி மந்திரத்தை தினமும் நீங்கள் உச்சரிக்கும் போது எந்த அளவுக்கு நீங்கள் உச்சரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிற. தினமும் எந்திரிச்சு நீங்கள் உங்கள் கைகளை நீங்களே பார்த்துக்கலாம். கைகள் அப்படிங்கிறது மகாலட்சுமி வழிபாடு, காயத்ரி தான், காயத்ரி தேவி தான். அப்படி இருக்கும்போது கன்னிராசியில்
அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தினமும் கையை வந்து உங்களுடைய உள்ளங்கையில் நீங்கள் முழித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல செல்வ நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கும்போது இங்கே கன்னிராசியில் சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்வது மிக சிறந்த. ஒரு நோய், ஒரு கடன், வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா நீங்கள் சக்கரத்தாழ்வார வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அதிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு இந்த வருடம் கன்னிராசி அன்பர்கள் மிக ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்க போகிறீங்க. ஆஃப்டர் ஜூன் உங்களுக்கு எல்லா வகையான சகல வெற்றிகளையும் சகல செல்வங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த வருடம் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக காவல் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்வது மிக சிறந்த பலனை கொடுக்கும். காவல் தெய்வமான உங்கள் ஊருக்கு எல்லையில் ஒரு காவல் தெய்வம் இருக்கும். முனியப்பன் சாமி, ஐயப்பன், அதே போல் ஐயனார், பாண்டி முனீஸ்வரர் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. இந்த காவல் தெய்வத்தை நீங்கள் ஊர் காவல், நீங்கள் ஒரு காரியத்துக்காக நீங்கள் வெளியூர் போகிறீங்க அப்படின்னா அந்த ஊர் காவல் தெய்வத்தை நீங்கள் வந்து ஒரு எலுமிச்சை மரம் வந்து ஒரு இதில் குத்திட்டு அங்கே ஒரே ஒரு சூடத்தை பொருத்தி அந்த சாமியை வழிபட்டுட்டு நீங்கள் சென்றீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வருடம் நீங்கள் வந்து மிகச்சிறந்த ஒரு நல்ல வருடமாக இருக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறதுக்கு காவல் தெய்வ வழிபாடு செய்யுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.